கிராமத்தின் மூலையில் உள்ள பழைய வீட்டின் வாசலில் பாட்டி அம்மா ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். கையில் பழைய ஜபமாலை, கண்களில் நினைவுகளின் கடல். வீட்டுக்குள் இருந்த சிறுவன் கார்த்திக் நகரத்தில் இருந்து வந்திருந்தான். பாட்டி, நம்ம வீட்டுக்கு வைஃபை போடணும் என்று சொன்னான். பாட்டி சிரித்தாள். என்ன அது வைப்பாய்? இது இல்லை பாட்டி. இணையம். யூடியூப். ரீல். பாட்டி சிரித்தபடி சொன்னாள். நான் உனக்கு காட்டுறேன் பாசம்னா என்னன்னு, அதுதான் நம்ம வீட்டோட வைப்பாய். அவள் பழைய அலமாரி திறந்து ஒரு பட்டு சேலை எடுத்தாள். அதில் ஒரு சிறிய பொம்மை சுருண்டிருந்தது. இது உனக்கு நான் செய்த பொம்மை, நீ சின்ன வயசுல தினமும் இத கைவிடாமல் தூங்குவ. நீ வளர வளர இதை மறந்துட்ட. கார்த்திக்கின் கண்கள் ஈரமானது. அந்த பொம்மையை அவன் கையில் பிடித்த போது அவன் மொபைல் சைலண்டாய் போனது. ஆனா மனசு முழுக்க நினைவுகளால் முழங்கியது. பாட்டி சொன்னாள், பிள்ளைனா நீ என்னவோ பெரிய நகரம் போயிட்ட. ஆனா என் மனசு இன்னும் இங்க உன் சின்ன சிரிப்பை கேட்குதே. மழை வெளியில் பொழிய அந்த வீட்டுக்குள் 2 இதயங்கள் இணைந்தன. ஒரு பாட்டியின் பாசம், ஒரு பேரனின் நெஞ்சம். அந்த நாள் முதல் கார்த்திக் ஒவ்வொரு வாரமும் பாட்டியுடன் வீடியோ கால்லாம் செய்யாமல் நேரிலேயே போய் பாட்டியின் கதைகளை கேட்கத் தொடங்கினான்.